ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு நானும் தம்பி வந்தோம். ஸோ அப்பா வந்தாங்க. அப்பா கூட தம்பியை ஸ்கூட்டியில் ஏற்றி விட்டுட்டு ஸோ கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள இடம் தான். ஃபுல்லாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மலை தான் வந்து மக்கி மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அம்மா வேலைக்கு போவாங்க. ஸோ இதை சுற்றி நம்ம இருக்கிற இடத்த சுற்றி உள்ள இடம் தான். ஸோ இது வந்துட்டு கப்பல் முதலாளி, கேரளா மானந்தவாடியில் கப்பல் முதலாளின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட இடம் தான் இது ஃபுல்லாகவே. அந்த மேலே உள்ள எஸ்டேட்லாம் அவங்களோடது தான். ஸோ வந்துட்டு இப்போ பராமரிப்பு இல்லாதனால, அவர் இறந்ததுக்கப்புறம் பராமரிப்பு ஒழுங்காக இல்லாதனால இப்படி இருக்குது. இடைக்கி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சுத்தமாகவே இல்லை. இது வந்துட்டு நம்ம போகிற ஃபுட்பாத் தான். ஸோ இது அந்த பக்கம் தெரியுற வீடெல்லாம் வந்துட்டு ரோட் சைட். நம்ம அந்த வழியில் தான் இப்போ அந்த பக்கம் பாலத்து வழியாக இங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக மேலே எஸ்டேட்டு. ஸோ கீழே வந்துட்டு நம்மளோட இடம். ஸோ நம்மளோட இடம் தான் இது ஃபுல்லாகவே. இங்கே என்னென்ன அப்படின்னா, கொஞ்சம் சைடு வந்துட்டு மரங்கள்லாம், செடி இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து காப்பி. இப்போ தான் பழுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. கொஞ்சம் குருமிளகு. ஸோ இது இன்னும் குருமிளகு இன்னும் வந்து பறிக்க ஸ்டார்ட் இதாகலை. ஆனால் காப்பி வந்துட்டு பழுத்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம பறிச்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் பறிக்கிறோம். சீசன் தொடங்கிடுச்சுல அதனால். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக காப்பி, குருமிளகு, பின்ன இந்த பன்னீர் பழம் சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் இந்த மரம். அதுக்கப்புறம் இந்த நட்ஸில் பார்த்திங்களா, நம்ம என்னது இந்த முந்திரி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதோட மரம், பின்ன தென்னை மரம், பாக்கு மரம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் இந்த பக்கம் இருக்குது, வீட்டில் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம வீடு. ஸோ நான் வந்து மானந்தவாடியில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எங்கள் வீடு வந்துட்டு தேவாலா. ஸோ இது வந்துட்டு ஹஸ்பண்ட் வீடு. ஸோ வீட்டுக்கு முன்னாடி பட்டர் ஃப்ரூட் மரம் இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம காப்பி பறித்தோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி தான் பறித்து ஃபுல்லாக காயப்படுவோம். அந்த பக்கம் பச்சையும், இந்த பக்கம் வந்துட்டு காஞ்சதும் இருக்குது. ஸோ நான் வச்ச செடிகளில் இப்போ தான் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இது போயிட்டுருக்குது. ஸோ ஈவினிங் வாக்கில் கார்த்திகை தீபம்னால ஸோ விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 6 இருக்கும். இப்போ தான் வந்து தீபம் ஏற்றினேன். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு லைட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், தீப்பெட்டி யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அது வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால மேட்ச் பாக்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பற்றாது. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் லைட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா விளக்கும் பற்ற வச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வீட்டில் சுத்தம் பண்ணி தான் வச்சுட்டு போயிருந்தேன் காலையிலேயே. இப்போ ஈவினிங் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ வீட்டில் வந்து நான், அம்மா, ஹஸ்பண்ட், அப்பா, பின்ன தம்பி 2 வயசு ஆகுது. ஸோ நாங்கள்லாம் தான் வீட்டில் இருக்கோம். இப்போ வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வீட்டில் அண்ணியெல்லாம் யாரும் வராதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் சிம்பிளாக முடிச்சிடுவோம். நம்ம செல்லக்குட்டி இடைக்கில் வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒரே ஹாப்பி. ஸோ அதான் நைட் விஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ பயங்கரமாக காற்றும் வேறு இருந்தனால கொஞ்சம் விளக்கெல்லாம் வந்துட்டு காற்றுக்கு அமைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன டைம் ஆயிடுச்சு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கு போடுறதுக்கே. இதான் நம்ம சாமி படம் முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லி அம்மா வந்து விளக்கு போட்டுட்டு தீபம் காட்டுறாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு எல்லோரும் ஒன்றா தான் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம். தம்பி சாமி கும்பிட்டுட்ருக்காரு. ஸோ அப்பாவும் அம்மாவும் யாராவது ஒரு ஆள் வந்துட்டு விளக்கு போட்டேன்னா அப்பாவும் அம்மாவும் யாராவது வந்து தான் தீபம் காட்டிட்டு நான் சாமி கும்பிடுவது தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பெரிய ஆள் மாதிரி அவரும் பண்ணிகிட்டு இருந்தார். தம்பிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்பாவும் சாமியெல்லாம் கும்பிட்டு
தம்பிக்கும் தீபம்லாம் காமிச்சிட்டு அவர் ஒரே ஹாப்பி. ஏன்னா 2 பேரும் இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க, இல்லைனா அப்பா வந்து சிரமமாக டிக்கெட் விற்க போயிடுவாங்க. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா வீட்டில் இருந்தால் தம்பிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ உடனே விகுதி வைக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொட்டி கொட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா தம்பிக்கு விகுதி வச்சு விட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக அப்படியே வெளியில் வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு லைட் ஆஃப் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு சின்ன வீடியோ அழகாக ஹாப்பியாக சின்னதாக இது பண்ணாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு பேக் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தேன். ஸோ அப்போயும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு ஸோ அவ்வளோதான் ஃபைனல் வீடியோ. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.